நானும் மாடசாமியும் சந்தைக்கு போனோம். காய்கறிலாம் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு போயிட்டு சந்தைக்கு போனோம். அங்கே காய்கறிலாம் வாங்கினோம். வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்தோம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வந்தோம். வரும்போது நான் ஒரு இப்போ அந்த பிச்சைக்காரங்க நிறைய இருந்தாங்க. சரி, அன்னைக்கு வெள்ளிக்கிழமையுமா இருக்குது, அமாவாசையுமா இருக்குது, நம்ம தர்மம் பண்ணும் அப்படின்னு நினச்சி ஒரு 50 ரூபா எடுத்து ஒரு பொம்பளை ஆள்கிட்ட கொடுத்தேன். இந்த பிச்சைக்காரங்க நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. ஒரு 7-8 பேர் இருந்தாங்க. நான் ஒரு 50 ரூபாய் மொத்தமாக கொடுத்து நீங்கள் எல்லாம் பிரித்து எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொம்பளை ஆள்கிட்ட கொடுத்தேன். கொடுத்துட்டு எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம கொடுக்குமா, இந்த அம்மா மற்றவங்களுக்கெல்லாம் ஒழுங்காக பங்கு வச்சு கொடுக்குமா, இல்லை இதுவே ஆட்டையை போட்டுருமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஸோ அங்கே பக்கத்தில் ஒரு கரும்பு கடை இருந்தது. அந்த கரும்பு கடையில் கேட்டேன், இந்த தம்பி, நாங்கள் இப்போ இது போட்டோம், இந்த அம்மாட்ட 50 ரூபாய் கொடுத்தோம், அது வாங்கிச்சது எல்லாருக்கும் இது பிரித்து கொடுத்துருமா, அது எல்லாருக்கும் போய் சேருமா அப்படின்னு நான் கேட்டேன். அந்த கடைக்காரர் சொன்னார், நீங்கள் கவலையே படாதீங்க, இவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லாட்டாலும் ஒரு தடவை கொடுத்துரும். இது இவங்க சொந்தமாக பிச்சை எடுக்கலை. ஒரு கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்கார், அவர் இவங்களை டெய்லி 200 ரூபா சம்பளத்துக்கு இவங்களை கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சுருக்காரு. மொத்த வசூலையும் அவர் வாங்கிட்டு இவங்களுக்கு 200 ரூபாயை இவங்க கொடுத்துருவார். இவங்க போயிடுவாங்க. இவங்க யாரும் ஆட்டையை போட முடியாது. ஆட்டையை போடதான்னு தெரிஞ்சால் அவர் இவங்களை விலக்கிடுவார், இவங்களுக்கு வேலை போயிடும். அதனால் இவங்க எல்லாரும் நாணயமாக, அந்த தொழிலில் ஒரு நாணயமாக நடந்து அவர்கிட்ட மொத்த ரூபாயும் கொடுத்துருவாங்க. அவரும் நியாயமாக இவங்களுக்குள்ள சம்பளத்தை 200 ரூபாய் கொடுத்துருவார். மீதி வர்றது பூரா அவருக்கு லாபம். அதனால் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம், இந்த ரூபாய் எல்லாருக்கும் போயிடும் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொன்னார். நான் சொன்னேன், ஐயையோ இப்படியா சங்கதி, பிச்சைக்காரங்களுக்கு போகலையா, யாருக்கெல்லாம் போகுது, இது என்னது அப்படின்னேன். அவன் மாடசாமி சொன்னான், ஐயோ நீர் யாசகம் பண்ணணும் அப்படின்னு உதவி பண்ணணும்னு சொல்லி நீர் ரூபாயை போட்டார். வேலை அதோடு முடிஞ்சுது. அந்த ரூபாய் எப்படி போகுது, யாருக்கு போகுதுங்கிறத பற்றியெல்லாம் உமக்கு இல்லை, உமக்கு தர்மம் பண்ணணும்னு நீர் பண்ணிட்டார். அதனால் நீர் ஜோலியை பார்த்து நீர் போகிறோம், அந்த வேலை முடிஞ்சு அவங்க எப்படி போகிறான், உமக்கு என்னையா, உமக்கு மனநிறைவு கிடைக்கி நீங்கள் போகிறோம் அப்படின்னு ஒரு அருமையான தத்துவத்தை மாடசாமி என்கிட்ட சொன்னான். அவன் சொல்வது சரியாக தானே இருக்குது. அவன் சொல்லுவது சரி தான். நம்ம தர்மம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம், தர்மம் போட்டாச்சு. அது யாருக்கு போகுது, யார் ஆட்டையை போட்டான்னு நம்ம ஏன் கவலை பண்ணோம், நமக்கு ஒரு மனநிறைவு. சரி, நல்லது.